போன் பாஸ்வேர்ட் மறந்து போச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்ல இருக்கு, டெலிட் பண்ணாம எனக்கு எடுத்து கொடுங்க தயவு செஞ்சு. யார் வச்ச பிள்ளைங்க? என்னது உங்க போன் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா? அதுக்கு என்னங்கிறப்ப நம்ம போன்ல பேட்டர்ன் லாக் போடுறது, பாஸ்வேர்டு போடுறது சேஃபா சேஃப் இல்லையா, இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நல்ல விஷயம் தானே. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம போன்ல வந்து பேட்டர்ன் லாக் போட்டிருப்போம், நம்பர் லாக் போட்டிருப்போம். இது எதற்காக போடுறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட போன் வந்து சேஃப்டியா இருக்கணும், செக்யூரிட்டியா இருக்கணும். செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் நம்ம இந்த போன்ல வந்து பேட்டர்ன் லாக், நம்பர் லாக் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம போன்ல பாஸ்வேர்டு இருக்கறனால வேற யாரும் எடுத்து நம்ம போனை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம போன் தெரியாம தொலைஞ்சு போச்சுன்னா, வேற யாரு கையில நம்ம போன் போயிடுச்சுன்னா, அந்த போன் என்ன ஆகும்னா அவங்க மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த பாஸ்வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதிகமான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்வேர்டு போடும்போது அது கூடயே சேர்த்து ஃபேஸ் லாக் வச்சிருப்பாங்க, அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருப்பாங்க. இது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் லாக் இருக்கறனால என்ன ஆகும்னா, நம்ம பாஸ்வேர்டு போட்டவங்க நம்ம மக்களே அதை மறந்துடுவாங்க. அதே மாதிரி சில கஸ்டமர் என்ன சொல்றாங்கன்னா, போன் வந்து சார்ஜ் இல்லாம சுவிச் ஆஃப் ஆயிருச்சுன்னா மறுபடியும் போன் ஆன் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த போன்ல இருக்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணாதான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் லாக் அதெல்லாம் ஒர்க் ஆகும். அப்படி சில மக்கள் அந்த பாஸ்வேர்டை மறந்தனால போனை வந்து அன்லாக் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுல வந்து குழந்தைங்க போன் அதிகமா நோண்டான்றனால பாஸ்வேர்டை மாத்தி மாத்தி போட்டு வைப்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க என்ன பாஸ்வேர்டு போட்டாலும் அவங்களே மறந்துடுறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க பாஸ்வேர்டு நீங்க என்ன போடுறீங்களோ அதை வந்து நீங்க பர்சனலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை நோட் பண்ணி வைக்கிறோம்னா, இந்த அவசர கால உலகத்துல நம்ம வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரங்க நம்பரே நம்ம மறந்துடுறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பாஸ்வேர்டு என்ன நம்ம போட்டிருக்கோன்றதை மறந்துடுறாங்க. அதுவும் இல்லாம இப்ப பாஸ்வேர்டு நம்ம மறந்துட்டோம்னு வைங்களேன், இப்ப இருக்கக்கூடிய ஆதார் சிஸ்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியா கொடுத்துருக்காங்க. யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டோம்னா அந்த பாஸ்வேர்டு ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம ஃபுல்லா ஃபிளாஷ் பண்ணா மட்டும்தான் நம்மளால அந்த பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ண முடியும். அப்படி ஃபிளாஷ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா போன்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே அழிஞ்சிரும். என்னடா சொல்ற, என்னால நம்ப முடியலையே. அதனால நம்ம போன்ல இருக்கிற பாஸ்வேர்டை நம்ம தான் ஞாபகமா வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா ஏதாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இந்த போன்ல வந்து நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டேன்ட்டீங்க, பாஸ்வேர்டு ரிமூவ் பண்ணா டேட்டாஸ் எல்லாம் டிலீட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ண முடியும். ஐயோ போச்சே, ஐயோ தெரியாம பாஸ்வேர்டு மறந்து தொலைஞ்சிட்டேன்னு. அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வேணா நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.